வட்டம் ஒன்றின் பரிதி 88 சென்டிமீட்டர் ஆகும். அதே ஆரையை கொண்ட அரைவட்டத்தின் வில்லின் நீளம் யாது? 44. ஆ 44. எப்படி வந்தது? பருதின்ற முழு வில்லின் நீளம் வந்து 2π இருக்கும். சரிதானே? அரை 2π இருக்கும். அது தேவையில்ல. அப்ப பருதின்றது முழு வட்டத்துல நீளம். ஐடார்வாசி 44. சரி. 44 × 2 இல்ல 88. இப்ப 2வது கணக்கு பார்ப்போம். 6 5 2 3. அப்ப குணகத்தெல்லாம் ஒரு பக்கத்துக்கு கொண்டு வந்து இலக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு கொண்டு வருவோம். அப்ப 6 இந்த 2 இங்க வந்து 2. அப்பனா 4 வரும். அது சகடா. 6 சக 2 சமன் 8. 5 சய 3 2. அப்ப 8 சக 2. அதை சுருக்கினா 2 பிரக்கெட் வந்து 4a சக 1 வரும். எந்த கணக்கு சொல்ற? ரெண்டாவது கணக்கு. ஓ சரி சரி. இந்த 6ஐயும் இந்த 2ஐயும் கூட்டுறீங்க. அப்ப 8 தானே வரும். ஓ 5ல 3 1. கழிக்கணும். ஓ 5ல 3 கழிச்சா 2. அப்ப 8 சக 2 சக அது வரும். 2 இல்ல 8a சக 2 2 பொதுவா எடுத்தா 2 பிரக்கெட்டுக்குள்ள 4a + 1 வரும். வெயிட் வரேன். சரியா? ஓ ஓ வெயிட் வரேன். அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்து எப்படி செய்யுது 3வது? அடே அங்க கூட்ட வந்தீங்க அதே தானடா கழிக்க வந்தீங்க. அப்ப விட முதல்ல இருக்கிறது தானே வரும். 2 வர்க்கம் 1 விடைய. ஓ
எப்படி ஒன்று சொல்லியிருக்கா? அங்க 2 வர்க்கமூலம் 2ஓட கூட்ட வாரது தானே பின்னாடி கழிக்க வந்திக்குது. ஓ ஒரே எண்ணெய் கூட்டி கழிக்கொள்ள முதல்ல இருக்கிறது தானே வரும். ஓ ஓ உண்மைதான், சரிதான். இது இப்படி வந்து 2 வர்க்கமூலம் 2 ஓ இதுதானே? ஓ சமபக்க முக்கோணி அறிய முடியும் உங்களை கொண்டு ஒவ்வொரு வடிவங்களை வரைக. அப்போ ஒரு முக்கோணம் வரலாம் தானே? சரியா அது? ஒரு செவ்வகமும் ஒரு முக்கோணமும் அறிஞ்சா போதும். ஆ உருவில் XY பெருமாங்களை திரைப்பட்ட திரைகளை பயன்படுத்திக்காங்க. இங்க அடே எக்ஸ் சமன் 75 தானே? ஓ ஒரே துண்ட கோணம். அதானே விட ஒரே துண்ட கோணம். இது 25. அடுத்தது y சமன் 150. அது எப்படி வந்து? அது வந்து மைய கோணம் பரிதி கோணம். இங்க மையம் தந்தில்லே, மையம் 3 கொடுத்துருக்காண்டா. இங்க வட்டத்துல தான் தில்லேடா. ஆ வட்டத்துல எங்க மையம்? அடே அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இருக்கலாம். ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க இதுல. ஓ அது சரி. ஆனா இப்படி கேள்வி வந்தா ஷேப் இல்ல. இதோ அதான் அப்ப சரிதான். y சமன் 150. 75. அடே எப்படி வந்து y சமன் 150? ஹலோ சொல்லுடா. ஹலோ சொல்லு. எங்களுக்கு இந்த வரையறைக்கு ஆப்ஷன் காட்டுமே, அது ஏன்டா இதுல காட்டுது இல்ல? விளங்கல. எங்களுக்கு பென்சில் காட்டும் தானே, பென்சில் வச்சு. இப்ப காட்டுது இல்லையே ஜூம்ல. காட்டுங்க. உனக்கு காட்டுதா? ஹலோ ஹலோ ஓ உனக்கு காட்டுதா சிவானந்தன்? இல்ல இல்ல காட்டுங்க. அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணா தானே எங்களுக்கு வரைஞ்சு காட்டல. அது விட மீட்டிங் செட்டிங்ல தான் இருக்கும். இது பாரு செட்டிங்ல எப்படி ஏதாவது செய்யலாம் தான். ஏன்னா நாங்க வரைஞ்சு காட்டினா உனக்கு தப்பு விளங்கும். அடே சர்ச்ல பார்த்து செய்யுங்க. அவன் செய்ய நாங்க சர்ச் பண்ணுவோம். இல்ல அந்த வட்டத்துல வரைஞ்சு காட்டினா விளங்கும் தானே. வரைஞ்சு காட்டும். ஓ அதுல ஆப்ஷன் ஹலோ ஹலோ சுவானிஜன் சொல்லாரு. ஆன்லைன் அடுத்த கேள்விக்கு போட. 150 அது 75 2 மடங்கு வரும். எப்படி வந்து? பரிதி கோணத்தின் 2 மடங்கு மைய கோணம். இதா பரிதி கோணம்? இல்ல இல்ல அது மைய கோணம். இது பரிதி கோணம். இது 2 மடங்கு மைய கோணம். ஏன்னா அது ரெண்டுமே ஒரு புள்ளியில தான் சந்திக்குது. அது மைய கோணம் 2 பரிதி கோணம் அப்படியா? ஓ
நான் அடுத்த கணிப்போட கூட்டல் விருத்தி சமன்பாடு வந்து டிஎன் சமன் ஏசக என்சி ஒன்று டி. இப்போ அதில் பதியும் போது இதில் ஏக்கு பதிலாக 2 சக 6 சய 1 பொது வித்தியாசம் வந்து 2ஆம் உறுப்புலேருந்து 1ஆம் உறுப்பாக கிடைக்கணும். அப்போ 4 தான் விட 4 தான் பொது வித்தியாசம். 2 சக 5 தர 4 2 சக 20 22 சரிதானே எல்லாம் இருக்கும். சிவன் இப்படி சரியா? சரி. சரி. அல்டாஃப் அப்போ நாங்கள் கணக்கு போவோம். இதில் 6 எழுவாய மாற்ற சொல்லியிருக்கு. போயிட்டு வரேண்ணா. இதில் 6 எழுவாய மாற்ற சொல்லியிருக்கு. அப்போ இப்போ சார் அதே 2 HR சமன் 9 + H அப்படிதான் வரும். 2 HR சமன் 9 + H. திரும்ப சொல்லுங்க. 2 HR = 9 + H. அப்போ 6 எழுவாய மாற்றணும். இப்போ R சமன் அப்ப R சமன் 9 + H இன் கீழ் 2H. அல்தாஃப் கால் பையா இருக்கும் பரப்பு
சரியா? அதுக்கப்புறம் ஆ சொல்லு. அது 90 கொடுத்துருக்கா? இல்ல கொடுக்கல. அப்பப்போ சரி. எப்போ வரல? இது கங்கட எப்படி வரும்? விளங்குதா? ஹலோ, சொல்லு. கொஞ்சம் சின்னதா எழுதுடா, விளங்குது இல்ல. எல்லாத்தையும் அழிச்சிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணி எழுது. ஜூம் பண்ணி தான் எழுதுறேன். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிடா. சரியா? ஓ, இப்ப எல்லாத்தையும் அழிச்சிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் லைன் சின்னதா எழுது. ஃபர்ஸ்ட் லைன் இல்ல, அந்த வட்டத்துல கேள்வி மட்டும். இது ஃபர்ஸ்ட் வழியா? இல்ல இல்ல, இப்ப எழுதினீங்க ஒரு வட்டத்துல கேள்வி அது. அடே, இப்ப எழுதினீங்க ஒரு வட்டத்துல கேள்வி அது. அதான் வெயிட் பண்ணு. இதுடா எத்தனாவது? கீழே எத்தனாவது? கீழே இதா 8வது. ஓ இந்த கணக்கா? ஓ, ஆ. அடே அப்படி செய்தா வந்து விடவரம் 63.64 தசத்துல வருது. எப்படி இதுல கல்குலேட்டர்ல போட்டு பாரு. நான் மேல வருது.
புல் அலிட இப்படி வருது புல் அலி பெஸ்லின் சிஎம்ஐ உண்டமை ஒண்டு உண்டா உண்டா நம்பர் பிரஸ் பண்றேன் கால்குலேட்டர்ல. அப்புறமா அது இங்கலவா அதை பிரஸ் பண்ணு. கீழே பக்கத்துல இதா 9 பக்கத்துல இதா இங்க வலது பக்கம் இந்த இதா அதே அப்படி சேர்த்ததும் இல்லடா. 22 இன்குலன்னு போட்டுட்டு தர 9 போட்டு 4 தெரியும். ஹலோ அந்த 9க்கு பக்கத்துல அதே அதெல்லாம் தேவையில்லடா. அவனுக்கு புரியணுமே கீழே. அரே வேணாம் எப்படி 22 இன்குலன்னு அடி. அதான் சமன் இப்ப தர 9 அடி. இன்னொரு தர 9 அடி. 7 போடு. இப்ப 4 அழுத்தி. அதான் அதை விட விடாதா? ஓ ஹலோ கேள்வி வாசுதன். 40 கிலோமீட்டர் மணித்தியாலத்தில் ஒரு கதையில் செல்லும் பேருந்து 2 மணித்தியாலத்தில் செல்லும் 2 மணித்தியாலமா? ஓ அப்ப தர 2 போடுது. 40 தர 2 அதுவா 80 கிலோமீட்டர். ஒன்பதை விட 9 கிலோமீட்டர். எப்படி வந்துச்சு? கதிசமன் தூரத்தின் நேரம் தூரம் சமன் கதிதர நேரமா? அதாவது 1 கிலோமீட்டருக்கு சாரி 1 மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் போகுதுன்னா 2 மணித்தியாலத்துக்கு எவ்வளவு போகும்? அது சிம்பிள் கேள்வி. அங்க கதிதர நேரம். சரி போக்கா பேனா புதுக்கான பெரியதானே. அப்ப இதுல
இதான் விட 2 தர 3 தர 3 தர 7. ஹலோ கேள்வியை ஃபுல்லா காட்டுடா. இங்க விலங்கு இருக்கு சின்னதாக்கு. இது போமாஸ் தானே பாக்குற? ஓ சரியாடா 18. 5 போர்டுல ஆ 5ஆல பிரிடா. தொண்ணூறு போமாசி 90. சரியா? ஓடா போமாசி கோசா பேகான் போமாசி கண்டது கோமாசி வந்து 2 தர 3ன் 2ஆம் அடுக்கு தர 7. ஹலோ சொல்லு. 2 தர 3ன் 2ஆம் அடுக்கு தர 7. இது எப்படி வந்து சொல்லு. தரடா கீழே இல்ல, தர பெருக்கணும். 7ஆல பெருக்கணும். இப்படியா? ஓ சோனி சரியா? ஓடா விட 126. சரியா? 126. ஓ ஓ ஓ வரேன். 126 தான் முடியும் என்ன? 126 6 126. வித பாப்பா
ஹலோ, ஓ, ஒரு blank பேப்பர் ஒன்று இருக்கா, இல்லாட்டி சின்னதா சைடு அது அந்த ஜூம் மீட்டிங்ஸ் கண்ட்ரோல்ஸ்ல போயிட்டு பாரு, எங்களுக்கு வரையறைக்கு ஆப்ஷன் இருக்குதாண்டி. ஆ அடே செய்து பார்த்தா 6:2 வருது. வெயிட் வேற நான் பார்க்குறேன். ஹலோ, பாத்தியாட எங்களுக்கு ஒரே மாதிரி, அதாவது உன்னை தவிர எங்களுக்கும் அந்த பென்சில் வச்சு காட்டுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது பாரு, அதை எனேபிள் பண்ணு. ஹலோ, ஹலோ, கேக்குதா? கேக்குது கேக்குது. ஆ, ஹலோ ஹலோ, ஹலோ 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 ஹலோ. ஹலோ ஹலோன்னு சொல்லலாம் கதைங்க. ஹலோ, ஹலோ சொல்லு. எங்கடா ஒன்றுமே வருது இல்ல? அல்டா ஃபிலிம் கொண்டு வந்து ஹலோ சிவானந்தன், இந்த பேப்பர் உன்கிட்ட இருக்குதா? விளங்குது. எப்பலடா இந்த கடைசியா சியோசிமெண்ட் இருந்துச்சு. சரியா என்ன விட வந்துச்சு 5/6. ஃபர்ஸ்டா என்ன சொல்ற அந்த ஃபர்ஸ்டா வெட்டுப்படம் மீனா ஓ அந்த 1/5 பேர் 5/2 இது நான் சுருக்கி போடுறேன். நான் 5 அந்த 5 ஒன்னின்கள் 2 இல்ல என்ன அந்த 1 பிளஸ் சாரி 1/3 பிளஸ் 1/2 இந்த போட்டிருக்க அது 1/5 5 அதுக்கு அடுத்து கீழே கீழே போக கீழே போட அதுக்கு இங்கே சைட்ல அடுத்தது பிளஸ் அங்க 1/2 போட்டிருக்கேன்.
இதா அதுக்கு இதா அதுக்கு முன்னால ஹலோ ஆமா. பெயிண்ட் அத ஆன் பண்ணு. அடே பெயிண்ட்ல செய்தா இங்க இடம் ஸ்பேஸ் பத்தாது. எங்கடே பெயிண்ட் அடே வருண் ஓ ஸ்டார்ட் பண்ண நமக்கு பெயிண்ட் சர்ச் பண்ணு. அந்த இடம் இப்ப அதுல கேள்வி எழுது. கொஞ்சம் கீழே ஆக்குடா. கேள்வி சைடாக்கு. கேள்வி விளங்குற மாதிரி வை. ஒன்னிக்கல் உண்டு. அது வலது பக்கம் தான். வலது பக்கம் தான். ஆ அது என்னடா இப்படி அது வலது பக்கம் கோனருக்கு தள்ளி அப்படி தூக்கி வலது பக்கத்துல வை பெயிண்ட். சரியா வலது பக்கத்துக்கு இப்ப கொஞ்சம் ஃபுல்லா விரி வலது பக்கம். ஹலோ 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 அடே வருண் ஹலோ 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 அந்த மேல பெயிண்ட் இங்க தானே அதுல அந்த மேல உள்ளதை பிடிச்சா அப்படியே ரைட் சைடு கொண்டு போ. மேல 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 இதா கொஞ்சம் மவுச மேல எடு. மேலடா மேல மேல எங்கடா மவுசு? மேல மேல சென்டர் கேடு. மேல சென்டர் மேல மேலடா. இதா இன்னும் கொஞ்சம் மேல. ஐயோ அதே கொஞ்சம் மேல மவுசு கொஞ்சம் மேல எடு. இன்னும் மேல எடு. இன்னும் கொஞ்சம் மேல எடு. ப்ளூ பார் கெடு மேல. அந்த மேல மேல போசன இல்ல சைடு. இதா இல்லடா மேல பார் மேல இன்னும் மேல போ. மவுஸ் மேல கொண்டு மவுஸ் இன்னும் மேல கொண்டு போல. இப்படியா விளங்குது. அந்த இடம் அந்த இடத்த அப்படி கிளிக் பண்ணி வலது பக்கத்துக்கு எடு. ஃபுல்லா வலது பக்கத்துக்கு தள்ளு. அது இல்ல அது இல்ல. அடே நடுவுல கிளிக் பண்ற. அப்படி கிளிக் பண்ணு. நடுக்கு வாடாண்டே. நடுக்கு வாடா. ஐயோ இன்னும் சேவ் பண்றோம். அது கொஞ்சம் மேல 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 இங்க இங்க வலது பக்கம் வலது பக்கம். ஐ கேன்சல் பண்றேன். அது க்ளோஸ் பண்ணது. அதே வேற எங்கேயாவது கிளிக் பண்ண. சண்டை போடு மேல வா. கொஞ்சம் மேல வருண் அந்த அன்டைட்டில் பெயிண்ட் இருக்கு. பெயிண்ட் அதுக்கு பக்கத்துல பாரு. இன்னும் அங்கால அத கிளிக் பண்ணி அது அந்த வேர்டை கிளிக் பண்ண. அன்டைட்டில் பெயிண்ட் அது இல்ல அது இல்ல. அது அந்த வேர்டு கிளிக் பண்றேன். அன்டைட்டில் பெயிண்ட் அடிடா. அந்த மீட இருக்கு. அதை கிளிக் பண்ணு. கொஞ்சம் அங்கால எடு. பிடிச்சிக்கிட்டு அங்கால எடு. பிடிச்சு அங்கால எடு. இதா இல்லடா அத கிளிக் பண்ணு. வலது பக்கம் கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணி அங்கால லெஃப்ட் கிளிக் பண்ணு. அதில் பெயிண்ட் டிகிறத லெஃப்ட் கிளிக் பண்ணு. அதில்லடா அதில் மேல மேல டைட்டில் இது. அப்படிதான்
இப்ப எழுதா இல்ல அப்படி கோனர் கொண்டு வா அப்படி கோனர் கொண்டு வா அப்படி வை அப்படி வை அப்படி கோனர் கொண்டு வா கோனர்ல போய் தள்ளினா அது அரவாசியா மாறும் எங்கடா இல்ல சரி நீ அப்படி வச்சுட்டு கேள்வி பேப்பர் ஒன் பண்ணு இப்ப இதை கொஞ்சம் விரிச்சிட்டு கேள்வி பேப்பர் ஒண்ணாக்கு அத சல்லி போட்டோ வந்து இதை கட் பண்ணுது கீழே கட் பண்ணு சல்மான் கான் ஒன்ன பாக்கணுமா ஓகேயா? இப்ப பெயிண்ட் எடு கீழே அந்த பெயிண்ட் அடிச்சு கிளிக் இப்ப எழுது கேள்வி ஹலோ கேள்வி எழுதிட்டு பெருசாக்கிட்டு விட எழுது ஆ இப்ப அலி இன்னைக்கு செகண்ட் எழுதினது அலி வரும். ஓ நான் கண்ட்ரோல் பண்ணேன். ஆ மவுஸ் ஒன்றும் செய்யுது. நான் கண்ட்ரோல் பண்ணேன், நீ மவுஸ் ஒன்றும் செய்யுது. என்ன நான் கண்ட்ரோல் பண்ண நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். விளங்குதுடா சட்ல போடு விளங்குதுடா சட்ல போடு ஹலோ அதை பெருசாக்கு பெயிண்ட பெருசாக்கு அந்த க்ராஸ் பட்டனுக்கு பக்கத்துல பெருசாக்குற ஆப்ஷன் இருக்குது அதான் மீது ஹலோ இப்ப நீ கீழே எழுதினதா அலி ஃபுல் அலி ரேசர் எடுத்து இன்னும் பின்னுவா இன்னும் 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 பின்னுவா நீ ஃபர்ஸ்ட் கேள்வியே ஒழுங்கா எழுதல இன்னும் பின்னுக்குவா இன்னும் பின்னுக்குவாடா அந்த ஒன்றுக்கு முன்னாடி ரெண்டு நோண்டு வரணும் பின்னுக்குவா ஃபுல் அலி அங்கே தரடா ஹலோ யார் இப்ப கண்ட்ரோல் பண்றது
ஸ்ரீஸ்வானஜன். நான் கண்ட்ரோல் இல்லை. எப்படி? நான் அவன்கிட்ட கண்ட்ரோல் போயிட்டேன். அதான் எப்படி? நான் தான் கொடுத்தேன். அதான்டா, அப்படி எல்லாருக்கும் கூட்டுறா, அப்ப ஈஸியா ஆயிக்கும். வெயிட் அவன் தான் சொன்னான். அதை அன்டூ பண்றேன் அழிக்காம. சாட் பாக்ஸ் அழி. அதே உன்னோட பிசி ரொம்ப ஸ்லோவா இருக்கு. கம்ப்யூட்டரை மாத்துட்டான்டா. மூணின் மேல். ஐயோ, இவனும் ரெண்டுதான்டா. ஓகே ஓகே போமுஸ். ஓகே சரியா? ஓ ஓ நெக்ஸ்ட். அடே ஃபுல் அள்ளிடா. நியூக்கு போ. நியூ பேஜ் வந்துடு. மேல மேல ஃபைல்ஸ் அது ஐக்கிங்களா வாயில. நியூ டோன்ட் சேவ். அடே எனக்கும் பெர்மிஷன் தான்டா. மவுஸ் எக்ஸ். அடே நீ பெர்மிஷன் எடுத்து அதான் பெர்மிஷன் தரல, நீ தான் எடுக்கணும். இதுல போயிட்டு மேல போனா யூ ஆர் வியூவிங் அந்த பக்கத்துல வியூ ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணனா ரிக்வெஸ்ட் ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும். அதான் அல்ட் ஆஃப் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் இப்போ கீபோர்ட் எடுத்து அல்ட் ஆஃப் மீன்ஸ் கண்ட்ரோல் யுவர் ஸ்கிரீன். நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அடே மவுஸ் வருது இல்ல. ஏன் வெயிட் பண்ணு. அல்ட் ஆஃப் செலக்ட் ஆகுது இல்ல. கண்ட்ரோல் பண்ண ஸ்கிரீனை அல்ட் ஆஃப். ஓ அடே அதுல நீ எழுதாம அங்க ஏன்ற ஒரு அச்சு தானே, அதை கிளிக் பண்ணி டைப் பண்ணுடா. விளங்கல. அங்க ஏன்ற ஒரு அச்சுக்குது. ஏ அந்த அத கிளிக் பண்ணிட்டு இது ஒரு இடத்துல கிளிக் பண்ணு. இப்ப டைப் பண்ணுடா.
அடே இப்ப லொக்க பெருசா அடிடா. கொஞ்சம் பின்னாடி அலி 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 லெட்டர் சைஸ கூட்டு. இப்ப குறைச்சி 3 அடி. 3 அழிச்சிட்டு லெட்டர் சைஸ குறையிட. 3க்கு மட்டும் ஃபுல்லா இல்ல 3க்கு மட்டும். குறை 8 கொண்டு 8. இப்ப சரியாயிக்கும். இதான் கேள்வி வாசி. பெருமானத்தை காங்க. நாலு தான்டா வீடு. ஹலோ 4 தான் வீடு. ஹலோ கீபோர்ட் கண்ட்ரோல் எனக்கு தேவை, மவுஸ் தேவை. அப்படியா? வெயிட் வரேன். இது கொடுத்துருவேன். கிஃப்ட் மவுஸ் கீபோர்ட் கண்ட்ரோல் டு அல்ட் ஆஃப் அப்படிதான் வந்திருக்கு. சரி இதான் எங்களோட கீபோர்ட் கண்ட்ரோல் வருது. இதை கண்ட்ரோல் இது உண்மைக்கும் எக்ஸல் எப்பவுமே சரியா? அட சேர் கொண்டு போ சரி. சேர் கொண்டு போ சரி. லங்குதுடா. சமன் 4 வரும். 81 3 தேதி வரும். 27 உண்டு. அதை திருப்பவும் 3 தேதி. அப்ப 2 தடவை பிரிச்சுட்டு அப்ப 9 ஆகும். சரியா? 9 வரும். அதுக்கப்புறம் திருப்பவும் 3 பிரிச்சுட்டா 3 வருது. அதுக்கப்புறம் திருப்பவும் 3 தேதி 1 வரும். 2 வரும். அப்ப மொத்தம் எத்தனை தடவை 3 பிரிச்சுட்டா? 4 தடவை பிரிச்சுட்டா. அப்ப எக்ஸாம் 4. நாடாவிட சிவானந்தன் சொல்லிட்டா முடிப்ப வாண்டி விளங்கல. விளங்கல. மீட்டிங் ஒன்று முடிப்புமா? ஓகே. டேட்டா கொஞ்சம் ஸ்லோல இருக்கு. ஹலோ இப்ப 8:30க்கு முடிச்சிட்டு நாளைக்கு காலையில போடுடா. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாம இருக்குமா? நாளைக்கு காலையில என்ன ஆகுது? நாளைக்கு காலையில மேக்ஸ் இருக்குடா. மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் இருக்கு. உனக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி ஃப்ரீ?
இல்லடா எனக்கு அந்த குரூப் ஸ்டடி ஒன்று இருக்கு இவங்கட ஆட்கள் ம். இவங்க போட வர முடியாது. ஓ. அப்போ உனக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப அடுத்த லிங்க் அனுப்பு. ஓகே போடு அடுத்த லிங்க் குரூப்ல போடு. போறேன். விளங்குது. அட எல்லாரும் வாராங்கன்னு சொல்றாங்க, கடைசியில வாராங்க. போடு, நான் 3 பேர் தான் இருக்கோம். ஹலோ. ஓ ஏன் ரெக்கார்டிங் போட்டு வச்சுக்கிறாய்? அது தேவைதானே வராதாக்கு. ஏன்னா ரெக்கார்டிங் போடுறதுனால இங்க ஸ்லோ ஆகுது. ஆ விளங்குதில்ல. ரெக்கார்டிங் போடுறதுனால தான் ஸ்லோ ஆகுது கம்ப்யூட்டர். ஓ எப்ப லிங்க் இருக்கும் நம்ம ஆட் பண்ணுவோம் குரூப்ல. சரியா? சரி. ஓகேயா? ஓகே ஓகே. சுவானிதன் ஓகேடா, எனக்கு பிரச்சனை என்ன நமக்கு அடுத்த கேள்விக்கு போட 13க்கு ஈஸியான கேள்வி உண்டு. விலங்குல 13வது கேள்விக்கு போ. விலங்கு இல்ல. அடே 13வது கேள்விக்கு போ. அடுத்த கேள்வி. ஓ இதை மட்டும் சேர்த்து முடிப்போம். ஓ நேர்கோட்டின் சமன்பாடு 15 மட்டும் செய்வோம். 14 ஈஸி. ஆ 15 மட்டும் செய்வோம். மட்டும் செய்ய. ஓகே, அரையா ஓகே. சரியா? இல்லடா, வில ஆ இல்ல ஃபுல்லா சுவானி சரியா? சரிடா, நான் இன்னும் பார்க்கல. ஃபுல்லா அழிச்சிட்டு 2 தர 6 கீழ் 4 வரும். ஹலோ. ஓ ஃபுல்லா அழிட. இப்போ 2 தர 6 கீழ் 4. 2 தர 6 4 சுருக்கு 3 ஓ சரியா சுவானி? 3 சரி. ஆ 3 3 நாட்கள். நாட்கள். டேஸ் இங்கிலீஷ்ல எழுதுடா, தமிழ்ல எழுதி போனது. ஹலோ. 13வது கேள்விக்கு போ. நேர்கோட்டின் சமன்பாடு 0 சமன் -5 எழுதுது. -5 3 தர 0 பிளஸ் எக்ஸ். சரியா? ஆனா இதுல ஒரு பிழை இருக்குது. என்ன விலை? இந்த கேள்வியே பிள்ளை. ஓடாது. சாம்பார் குடி சாம்பார் கேட்குறான். வயசா 3 நானும் கொடுத்துருக்கான். அவங்க கேட்குற சாம்பார்னு இப்படியே இருக்கு. அவங்க எப்படி கொடுத்துக்கோன்னா இந்த புள்ளியை கொடுத்துட்டு சாம்பாரை கேட்டுக்கணும், இல்லாட்டி படித்திரம் கேட்டுருக்கணும். ஓ நான் சரியா சோனியன்? சோனியன்
ஓ நான் சொன்ன சரிதானே? ஓ இல்ல இதாண்டி இல்ல இது இல்ல இது பிள்ளை கேள்வி சரிதான். ஏன்னா அந்த சமன்பாட்டிற்கு சமாந்தரமாக செல்லும் இன்னொரு புள்ளி ஆ தான் தந்திக்கிறாங்க. ஓ அப்ப அந்த சமன்பாடை காணணும், அந்த புள்ளியோட சமன்பாடை காணணும். இப்படி போகுதுன்னு வையே. அடே சமாந்தரமா செல்லும்டா அது படித்திறனையா வெட்டு துண்டையா எடுக்கணும் அதுக்கு சமன். வெட்டுத்துண் ஐ கூடு இது 4 வை. வெட்டுத்துண்டு தான் எடுக்கணும். வெட்டு துண்டு 4. படித்திறன் ஹலோ, வந்து எக்ஸ் 3. வெட்டுத்துண்டு மாறாது, ஆனா படித்திறன் மாறும். ஓ அப்ப அந்த இதுல புள்ளி பிரதியிட்டு காணணும். இப்ப வெட்டுத்துண்டு தெரியும், அப்ப படித்திறனை காணணும். ஓ இப்ப y2 சை y1 சமன் x2 சை x1 சரிதானே? இல்லடா, y7 இப்படி போடு, -5 எது சமன்பாடு போடு, -5 y அடிட, அது ஒண்ணும் தேவையில்ல. -5 ஓ 7 ஓ m ஆ m m ஓ x plus x பிளஸ் 4. ஓ இப்ப m காணணும். x-க்கு வந்து 0, ஓ கொஞ்சிரு m தான் வரும். அப்போ சை எம் சை 4 இங்க வந்தா சக 5 சரிதானே? அப்ப அதனால அங்கால போகணும், சய 5 இங்கால வரக்கூடாது, சக 4 அங்கால போகணும் சமன்பாடு. ஓ x சமன் 0. அப்புறம் 9 விட 9 படித்திறன் இல்ல 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 கொஞ்சம் ஹலோ. இப்ப சமாந்தரமா போறதுக்கு படித்திறன் மாறுமா, இல்லாட்டி வெட்டுத்துண்டு மாறுமா? தானே நானும் கேட்டேன் முதல்ல. வெயிட் பார் நான் சொல்றேன் அதுக்கு. கொஞ்சம் இரு. எக்ஸ் மாறும். இல்ல இல்ல வெட்டுத்துண்டு தான் மாறும். வெட்டுத்துண்டு மாறும். அப்ப படித்திறன் 3 ஆயிடு. வெட்டுத்துண்டு தான் மாறும். ஓ அடே அப்ப படித்திறன் இப்படி எடு, சய 5 அசமன் 3 தர 0 சக சி. ஆ 3 தர 0 சக சி. இப்ப சிய காணணும். அப்ப சைவர் சக அப்ப 5 தானே வரும். C7 சய 5. ஓ C7 சய 5 இதை வச்சு ஒரு சமன்பாடு வரும். இப்ப C3யும் n தெரியும். அப்ப y7 3x plus சய 5. சரியா? சுவானிஜன் அவன் தூக்கும். சுவானிஜன் ஓட நான் இருக்கேன். சரியா விட என்னன்னு செஞ்ச -5 சமன் 3 இல்ல. தர 0 பிளஸ் அந்த வெட்டுத்துண்டு மாறும் தானே, வெட்டுத்துண்டுக்கு வேற ஏதாவது பெருமானம் இருக்கும் இல்லாட்டி அதுக்கு சீசன் 5 தெரியாத தான் நம்ம வந்துச்சு. சயன்ஸ் C7 சயன்ஸ். சரி அடுத்த கேள்விக்கு போ. 15வது கேள்வி.
ஒரு நிமிஷம் இருக்குது. இதை கண்டுபிடிச்சா குரூப்ல போடுவோம். இப்ப இதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போவோம். x சமன் 70. ரெண்டு x இல்லடா, 2 தர 55 பிளஸ் x ஈக்குவல் டு 180. 110 plus x is equal to இது எக்ஸ்னா இது எக்ஸ் தானே? இல்ல இல்ல அது 50. இது இரு சம பக்கம் முக்கோணி. இது இரு சம பக்கம் முக்கோணி. அப்ப அது 55 தான் வரும். 55 இது 55 சரிதானே? ஓ x plus 110. x சமன் 180 மைனஸ் 110. x சமன் வெயிட் வார். அடே ஐ சரிடா. இல்ல 180 மைனஸ் 110 போடுறேன். அடே x ஆயே இல்ல. எழுபதோட சரிதானே? சரி நீ முடிக்குமா? ஓட அரே ஆயிட்டோ. இனி எப்போ நான் சொல்றேன். பார்ட் பண்ண எத்தனை கேள்வி இருக்குது? பார்ட் பண்ண இன்னும் 14 25 கேள்வி இருக்கு. அப்ப இன்னும் 10 கேள்விக்கு முடிக்கிறேன். ஓ ஒரு மீட்டிங் போட்டு முடிச்சிடலாம் அந்த கேள்வியை. ஓ வைக்கிறேன். நான் எப்போன்னு போடுறேன் மீட்டிங் குரூப்ல போறேன் சரியா? அது ஷோர் பண்ணிட்டு போடு டைம். ஷோ பண்ணிட்டு டைம் போடு. ஓ பாய் பாய்.